வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? இவங்க யாரு எங்களை அலோவ் பண்றதுக்கு சொல்லுங்க. நாங்களே கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்ன்றதுக்கு தான் ஈசிஆர் பக்கம் வீட்டை கட்டி இருக்கிறோம். இன்னமும் இவங்க தடுப்பெல்லாம் போட்டு உங்க வண்டியை மட்டும் விடுறோன்னு ரூல்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் சரியா வருமா அப்படின்னு பனையூர் பக்கம் ஏகப்பட்ட பிரச்சனை பார்த்துக்குங்க. அதனால என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, விருப்பம்னு வாங்குறதுக்கு யாரும் நேரில் வராதிங்கப்பா அப்படின்னு கட்சி தலைமை சொல்லுச்சு இல்ல. இப்போ அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. திமுக இளைஞரணி மாநாடு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு பார்த்துக்குங்க. நிகழ்ச்சியில் பேசின முதலமைச்சர் ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு விஷயத்தை சொல்றார். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க, அவர் பாஜக கிளை செயலாளர் என்டிஏ பழனிசாமி அப்படின்னு தாக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காம பாஜகவுடைய கிளை செயலாளராக மாறி இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அடிமை கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அதிமுக வேணா பயப்படலாம், திமுக என்னைக்குமே பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கேசையெல்லாம் காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான். திமுக கூட்டணியில் ஏதாவது சங்கடம், திமுக கூட்டணி வேண்டான்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் சாமியை பார்க்கலாம், எடப்பாடி பழனிசாமியை பார்க்கலாம், இல்லன்னா துரைசாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். நான் யாரையும் சொல்லல. யாரெல்லாம் திமுக கூட்டணி வேணான்னு நினைக்கிறாங்களோ அவங்க அண்ணன் எடப்பாடி போய் பார்க்கலாம். எங்க கட்சியில அண்ணன் ஒரு குழு வச்சிருக்காங்க, அங்க வந்து அண்ணன் துரைசாமி அவர்களை பார்க்கலாம். அந்த சாமியை பார்க்கலாம், இல்லைன்னா இந்த சாமியை பார்க்கலாம், பழனிசாமியை பார்க்கலாம், இல்லைன்னா துரைசாமியை பார்க்கலாம். என்னங்க பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்பிட்டீங்க? எங்க கூட்டணி அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறோம். அவங்க கூட்டணியில இன்னும் யார் இருக்காங்கன்னே தெரியல. அப்படி இருக்கிறப்ப இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு மத்திய இணையமைச்சர் வேல்முருகன். 5 மாநில தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகுது. தமிழகத்தில் தான் ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரப்போகிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. திமுக வீட்டுக்கு போகிற நாளும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக தானே இருக்குது. ஏங்க, இண்டி கூட்டணி இன்னைக்கு வரலும், அவங்க டிஎம்கே கூட்டணி இன்னைக்கு வரலும் கூட்டணியில் யார் இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் எங்கள் கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கோம். எங்கள் கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் மேடை ஏறி உங்கள் கண் முன்னாடி நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கு பிறகு இப்படி ஒரு கேள்வி கேட்டவில்லை. அப்படியெல்லாம் இல்லைண்ணா, எங்கள் கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணி. எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கிறது. தீய சக்தி தூய சக்தின்றீங்க, ஊழலை ஒழிச்சுப்படுவான்றீங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறீங்களே. அந்த படத்துல எவ்வளவு சம்பளம் வாக்குனீங்க அப்படின்றத வெளிப்படையா சொல்ல வேண்டியது தானே. நீங்க எல்லாம் ஊழலை பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம். நல்லவர் தீய சக்தி என்பது இப்ப தீய சக்தி செடி விதைச்சு முளைக்கிறதுக்கு 3 அளவுக்குள்ளேயே ஊழல் குற்றச்சாட்டு. அது நீதிமன்ற நடவடிக்கை. இது எப்போ 2016 எடுக்கப்பட்ட வரி ஏற்பு சட்டம். அதான் நானே சொல்கிறேன். விஜயுடைய இப்போ வந்து டிக்ளேர் பண்ணோம். நான் இந்த படத்துக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கினேன்னு ஓப்பன் டிக்ளேர் பண்ணோம். அது தகுதி உண்டா, தானே உண்டா? இவ்வளோ ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு பணம் இவ்வளோ பணத்தை நான் இவ்வளவுக்கு சம்பளம் வாங்கினேன் டிக்ளேர் பண்ண சொல்லுவேன். இதை வரி ஏய்ப்பு செய்து இப்போ நீதிமன்றத்தால் இப்போது ப்ரூஃப் அனுப்பியிருக்குது.
ஆக தவறு செய்கின்றவர்களை கூட இருக்கின்றார்கள், தவறு செய்கின்ற கூட செய்தவர்கள் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த எல்லாமே அத்தகைய அவர்கள் இதில் வந்து மற்றவர்களை பார்த்து இந்த சக்தி முளைச்சி 3 இலை வாரத்துக்குள்ளே இந்த சக்தி தீய சக்திங்கிறாரு. இப்போ யார் தூய சக்திங்கிறது இப்போ வந்து நீதிமன்றமே நடவடிக்கை. பாருங்கப்பா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா குலவிளக்கு திட்டத்தில் 2000 ரூபாய் கொடுப்போம்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்னு சொன்னவர் சில மாதங்கள்ல கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றார். இன்று நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 2000 ரூபாய் நாங்கள் குடும்ப தலைவிக்கு குலவிளக்கு திட்டத்தின் சார்பாக மாதம் அளிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். இன்று நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம். 2000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை போல வாக்குறுதி கொடுத்து விட்டு வாக்குகளை பெற்று ஆட்சி பொறுப்பிலே வந்து அந்த தாய்மார்களை ஏமாற்றாமல் உங்கள் ஆசையோடு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் வந்த உடனேயே முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு சில மாதங்களுக்குள்ளாக நிச்சயமாக இந்த 2000 ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை நான் இந்த நேரத்தில் கூட கடமைப்பட்டிருக்கிறேன். NDA அப்படின்னா தெரியுமா? சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ். அதுதாங்க அதனுடைய ஃபுல் ஃபார்ம். இதுல இவருடைய வேலை என்னன்னா லேகிய விற்கிறது. இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு NDA கூட்டணியை விமர்சிச்சிருக்கிறார் லியோனி. அந்த NDA என்ற சர்க்கார் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ், தேசியத்தை அழிக்க வந்த கூட்டணி. அந்த கூட்டணி பஸ் பார் கரெக்டாக நான் பேச போகிற நேரத்தில் மேட்ரு வருது. பஸ் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு தான் லேகியம் விற்றுக்கிட்டு இருக்காரு. ஊராக போய் நாகமலை, தோகமலை, நடுவரைக்கும் வீரமலை, சுற்றி படர்ந்த மலை, சூதாடு, வையமலை, சித்திமலை, சிவன்மலை, கொல்லிமலை, கொடகுமலை, இந்த 10 மலைகளையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத லேகியா அப்படி விற்றுக்கிட்டு இருக்காரு. மாவே இல்லாமல் 5000 வடை ஒரு ஆளால் சுட முடியும்னா அது ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான். 14 வருஷத்துக்கு முன்னாடி முதல் வடை சுட்டாரியா. நான் ஆட்சிக்கு வந்தால் வெளிநாட்டில் இருக்கும் கருப்பு பணத்தை எடுத்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுவேன்னு சொல்லி 15 வருஷம் ஆச்சு. 1 ரூபா யார் அக்கௌண்ட்லயாவது போட்டாரா? அடுத்து ஒரு டுபாக்கூர் விட்டாரு ஒன்றிய பிரதமர். நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. ஆனா என்ன நடந்துச்சு? இஸ்ரேலுக்கு வேலைக்கு போறதுக்கு நம்ம இந்திய இளைஞர்கள் நின்றுட்டு இருக்கான். தாவேக்காவையும் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இன்னொருத்தர் ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு. அந்த பஸ் இப்ப எங்க டெல்லியில் இருக்காரு. புதுசா கட்சி ஆரம்பிச்சவர் அவர் தான் டாப் என்ஜின்ங்கிறார். அந்த என்ஜின் என்ன நிலைமைக்கு ஆளாயிருச்சுன்னா தொடங்கும் போது சூப்பரா புறப்பட்டாரு. சும்மா சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரி டப்பா இன்ஜின் இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லலாமா? இன்னும் சொல்ல போனா ட்ரிபிள் இன்ஜின் தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன். டபுள் என்ஜின் அப்படிங்கறத அவங்க ஆளுக்கு ஒரு கிண்டல் அடிக்கிறாங்க. இன்னும் கூட சொன்னீங்கன்னா டபுள் என்ஜின் இல்ல ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் கூட தேவைப்படுது. அந்த மாதிரி மாநிலங்களை பாருங்க, இன்னுமே வளர்ச்சி வேகமா இருக்கு. மத்திய பிரதேசல இருக்கு, கீழே லோக்கல்ல மேயர், பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாரும் ஒரே இதுல இருக்கும்போது நாம நினைக்கின்ற வேகத்தில் பணிகள் நடக்கிறது. மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, இந்த புரிதல் கூட இல்லாம சினிமா வசனத்தை பேசுற மாதிரி டப்பா, டோப்பா, டாப்பு, எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. கோடியா செலவு பண்ணி இரவு பகலா வேலை பார்த்து அண்ணனுக்கு ஜெய போட்ட எல்லாத்தையும் மறந்து விட்டு கட்சி எடுத்துட்டு போய் திமுக அடகு வச்சு விட்டார். நாடாளுமன்றத்தில் பேசுறாரு, ஏதாச்சும் புரிஞ்சுச்சா? அதுதாங்க அவரு அப்படின்னு கமலியும் விமர்சிச்சிருக்கிறாங்க வானதி சீனிவாசன். நீங்க பாத்தீங்களா, கேட்டீங்களா? சொல்லுங்க, ஏதாவது புரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லுங்க. புரியல, உங்களுக்கும் புரியல, எனக்கும் புரியல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரியல. அவர் யாரோ எழுதி கொடுத்தத போய் என்ன அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சியை கொண்டு போய் அறிவாலயத்துக்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் கூட வேலை செஞ்ச, அவரோட கட்சியில அவர் நம்பி லட்சக்கணக்கில் செலவு செஞ்ச, கோடிக்கணக்கில் செலவு பண்ண, உழைத்த, அந்த கட்சிக்காக உழைத்த எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு ஒரு MP சீட்டை வாங்கி உள்ள போய் யாருக்கும் புரியாம பேசுறது அவரோட வேலை. அடடடடடா, கவிதையப்பா கவிதையப்பா, எப்பா நோட் பண்ணுங்கப்பா, என்னப்பா எழுதுறீங்க அங்க பாருங்கப்பா, சின்னத்தை எப்படி கொண்டு போறாங்கன்னு பாருங்கப்பா. இலை போட்டு
ரெட்டையில போட்டு குக்கர்ல சாதம் செஞ்சு அதை சைக்கிள்ல கொண்டு மக்களுக்கு சென்று அவர்கள் முகம் தாமரை போல மலர்வதை பார்த்துவிட்டு சாப்பாடு மட்டும் இல்ல அதுல மாம்பழமும் வைத்து கொடுத்து நாங்கள் நிச்சயமாக மக்களின் வயிறு நிரம்ப நாங்கள் பாடுபடுவோமே தவிர நீங்கள் வெறும் கையை வச்சு கொண்டு ஓட்ட பானையில கொண்டு மக்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் வெறும் பானைகளையும் வெறும் கைகளையும் நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள். அதனால்தான் பானைகளும் கைகளும் உங்களோடு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்று ஓடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எங்களுக்கு ஓட்டளிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் அண்மையில மன்னர்களை பத்தி பேசின விஷயம் சர்ச்சையாச்சு பார்த்திருப்பீங்க. இப்ப அதுக்கு எதிர்ப்பு சொன்னவங்க யாரு? பாஜக எதிர்ப்பு சொன்னாங்க. அதுக்கு ஈக்குவலா தமிழ் தேசியம் பேசுறவங்களும் எதிர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அப்பப்ப இவங்க யாருன்னு தெரிஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார். மன்னர்களை பற்றி நான் பேசிய கருத்துக்கு முதலில் கண்டனம் தெரிவித்தது பிஜேபியை சார்ந்த சில தலைவர்கள். உடனே அவர்களோடு சேர்ந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் அவர்கள் வழியில் நின்று நம்மை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இவர்களெல்லாம் யார் என்பது அவ்வப்போது அவர்கள் தம்மைத்தாமே அம்பலப்படுத்திக் கொள்கிறார்கள். தமிழர்களின் மீது, தமிழ் மன்னர்களின் மீது பற்றுக்கொண்ட யாரும் திருமாவளவன் இப்படி பேசியது தவறு என்று சொல்லவில்லை. பிஜேபி சொன்னதும் அப்படியே அதை வழிமொழிகிற கும்பல் தான் இங்கே தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. அவர்கள்தான் இன்றைக்கு நமக்கு எதிராக இல்லாத பொல்லாத அவதூறுகளை எல்லாம் அள்ளி இறைக்கிறார்கள். ஈழ அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் தாங்கள் மட்டுமே பேச வேண்டும், நாங்கள் மட்டுமே குத்தகை எடுத்திருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். நாம் எல்லாம் தமிழ் தேசியம் பேசிய காலத்தில் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பது கூட நமக்கு தெரியாது. இந்த அரசியல் களத்தில் அவர்கள் அப்போது இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. அடடடா, என்னடா இப்படி வெளிப்படையா சொல்லிவிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க கூடாது. அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, நீங்க காங்கிரஸை தனியா வச்சீங்கன்னா வாக்கு வங்கி சின்னதா தெரியும், நாங்க சேர்ந்துட்டோம்னா எங்களை கூட்டலா பார்க்கக்கூடாது, பெருக்கலாமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னும் குழு அமைக்கல. எங்க சைட்ல குழு ரெடியா இருக்கு பேசுறதுக்கு. நாங்க 5 பேர் குழு நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க குழு அமைச்சுட்டா நாங்க பேசுறோம். குழு அமைக்காதது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். குழப்பமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக அவர்களுடைய தரப்பிலே ஒரு குழுவை அமைத்து நாங்கள் நியமித்திருக்கும் குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துவேன். நான் முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கேன். காங்கிரஸ் கட்சியை தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வாக்கு இருக்கும். ஆனால் ஒரு கூட்டணியில் சேர்ந்துட்டோம்னா எங்களை கூட்டலா மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு பெருக்கலாக எங்களை பார்க்க வேண்டும். அண்ணன் அருண்ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, தலைவர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசுனது முழுக்க முழுக்க உண்மையான யதார்த்த நிலையை பேசியிருக்காரு. அதிமுக ஒரு தலைமை, ஒரு கூட்டணிக்கு தலைமைங்கிறது தானா உருவானும். ஒருத்தர் சொல்லி இவர் தலைமை நீங்க எடுத்துக்கங்கன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. இப்ப இந்த கூட்டணியை யார் ஃபார்ம் பண்ணா, எந்த கட்சி ஃபார்ம் பண்ணாங்க, இந்த என்டிஏ கூட்டணியை உருவாக்குனது, ஒருங்கிணைத்தது எல்லாமே டெல்லி தலைமை தான், எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் நீங்க தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய உண்மையான தலைமை அங்கதான் இருக்கு. அதான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்ப அவங்க ஒருங்கிணைத்ததுனால பல்வேறு அழுத்தங்கள்னாலதான் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்திருக்காங்க. அதுதான் உண்மை. இப்ப நீங்க குறிப்பிட்ட கட்சியினர் சொன்னதுனால யாரும் சேரல, டெல்லி சொன்னதுனாலதான் எல்லாம் சேர்ந்திருக்காங்க. ஏன்னா இந்த தேர்தல் வேற நெருங்கி முடிச்சு, நீங்களும் விரைவில் வேட்பாளர் அறிமுக கூட்டம்லாம் நடத்த போறீங்க. நீங்க எந்த தொகுதியில் நிக்க போறீங்க? விளையாட்டு வீரனுக்கு முதல்ல இறங்கினா, 3வது இறங்கினா, 4வது இறங்கினா, தெற்கென்ன வடக்கென்ன, போர் வீரனுக்கு எங்கேயும் போடுறதுதான். இந்த இடத்துல நீங்க எங்க நீங்க எல்லாம் விரும்புறீங்களோ அங்க போட்டி விடுவோம். என்னங்கய்யா, இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நீங்க தனித்துவமா தெரிவிங்க. அதாவது 234 பெண்களுக்கு சரிபாதியா நீங்க கொடுத்துருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்? இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அது வாய்ப்பு இல்லை, அவங்க வாய்ப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. போட்டு பாவம் பார்த்து எங்களுக்கு 117 இடம் கொடுத்துருக்காங்க. இது அவங்க இடம், அவங்களுக்கு உரிமைன்னு சொல்றதுக்கோ அதுக்கு உரியதுன்னு சொல்றதுக்கோ நான் யாரு பைத்தியக்காரன்? அவங்க இடம் அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறதுக்கான ஜனநாயகமும் அன்பும் பாசமும் இங்கே இருக்கு. அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுக்கும்போது என் மக ஓடி போய் வெற்றி கோப்பையை தொட்டா நான் கைதட்ட மாட்டேன். அப்படி கைதட்டுறேன். என் தங்கை எடுக்கும்போது, என் தாய் எடுக்கும்போது, என் அக்கா எடுக்கும்போது, என் மகள் எடுக்கும்போது கைதட்டேன். அவ்வளவுதான் நான் செய்ய முடியும்.
இதுல என்ன பெருமைப்பட இருக்கு? கடமை செய்கிறோம். அடுத்து தாவேக்கா வருகையால யாருக்கு பாதிப்பு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க கட்சிக்கு பாதிப்பு இல்லையப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பொதுவான உண்மை நிலை விஜயினுடைய சதவீதம் ஒவ்வொரு சதவீதத்தை கூறுகின்றீர்கள். யாரும் 10க்கு குறைவாக கூறுவதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் வாக்களித்த பிறகு எல்லா கட்சிக்கும் சதவீதத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துபவர்கள் எஜமானர்கள். எஜமானர் என்றால் வாக்காளர்கள், மக்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு என்ன சதவீதத்திலிருந்து நீங்கள் ஆரம்பித்தாலும் அந்த சதவீதமெல்லாம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய சதவீதம் தான் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் தமாகவின் பங்கும் இருக்கத்தான் செய்யும். அப்பாடா அவருக்கு ஒன்றும் ஆகலப்பா அப்படின்னு தோணும் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்கும். என்னப்பா அப்படி நடந்து பிடிச்சுன்னா, பஞ்சாப்ல பைக்கில் வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு, காரை ஓவர்டேக் பண்ண முயற்சி பண்ணி விபத்தில் சிக்கி இருக்கிறார். தயவு செஞ்சு 2 வீலர் ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் சூதானமாக ஓட்டுங்க. திருட்டு சாவியை போட்டு பைக் ஒருத்தர் இவ்வளவு நேக்கா திருடிட்டு போறான்னு பாருங்க. வீட்டில் குழந்தைங்களெல்லாம் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு அனுப்புறவங்க கொஞ்சம் சூதானமாக இருந்துக்குங்க. திருப்பூரில் அப்படித்தான் ஒரு பையன் கடைக்கு போயிட்டு இருந்துருக்கிறான். அப்படி எங்கே இருந்தாங்கன்னு தெரியல, மொத்த கூட்டமாக வந்து துரத்தி இருக்கிறாங்க. பாருங்க, தமிழ்நாட்டில் அப்பப்போ திடீர் நீர்வீழ்ச்சி உருவாக்கிறதப்பா மக்கள் கூட்டமும் கூடிடுறாங்க. அப்படித்தான் நாகையில் திடீர் நீர்வீழ்ச்சி உருவாயிருக்குது. என்னப்பா நம்ம ஊரில் ஃபால்ஸான்னு எல்லாரும் போய் பார்க்கவும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதிகாரிகள் சரி பண்ணணும் அப்படின்னு மக்கள் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. கடை மூட்ட நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.